வணக்கம் நண்பா. பென்டென் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல டேகன் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டிய வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் ஒரு ஏலியன் தான். இருந்தாலும் இவரோட டிஎன்ஏ ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கா? இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா பென் டென்னிஸ்னால டேகனோட ஃபார்ம எடுக்க முடியுமா? முடியாதா? டேகனோட எல்லா பவர்ஸுமே பென் டென்னிசனுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? ஒருவேளை டிஎன்ஏ இல்ல, ஆம்னிட்ரிக்ஸ்ல இந்த டேகனோட டிஎன்ஏ இல்ல அப்படின்னா, டேகன் நேர்ல வரும்போது ஏன் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அத ஸ்கேன் பண்ணல? இப்படி நெறைய கேள்விகள் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? அந்த எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நான் உங்க ஸ்டடி பாய். வெல்கம் டூ ஸ்டடி பாய் ஹீரோஸ் யூடியூப் சேனல். வாங்க வீடியோவ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பென் 10 சீரிஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வில்லனா காட்டப்பட்டவர் தான் நம்ம டேகன். இவரோட டிஎன்ஏ வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு 50-50 சான்சஸ் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஆம்னிட்ரிக்ஸ்ல டேகனோட டிஎன்ஏ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு தான் என்னோட பதில் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10ஓட கிரியேட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களால தான் இந்த குழப்பமே ஏற்பட்டிருக்கு. முதல்ல நம்ம வந்து பென் 10 சீரிஸோட ஒன் ஆஃப் த கிரியேட்டரான டங்கன் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸ்ல டேகனோட டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா அது இன்னும் அன்லாக் ஆகல. அது வந்து லாக் ஆகி தான் இருக்கு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அந்த டிஎன்ஏ வந்து அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா, பென்னாலையும் டேகனோட ஃபார்முக்கு மாற முடியும். அவராலையும் அவரோட பவர்ஸை வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பென் அந்த பெரிய ஸ்குவிட் மாதிரியான வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நினைப்பீங்க இல்லையா? டேகன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அந்த அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல நம்ம பார்த்தோம் அந்த பெரிய ஸ்குவிட், அந்த இதுக்கு தான் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுதான் இல்ல. அப்படி நீங்க நினைக்கவே வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டேகனோட ஒரிஜினல் உருவமே கிடையாது அப்படிங்கிறத அஃபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டேகனுக்கு வந்து ஷேப் ஷிஃப்டிங் பவர் இருக்கிறதுனால, தான் நினைக்கிற உருவத்துக்கு அதால ரொம்ப சுலபமாவே மாறிக்க முடியும். ஆரம்பத்துல நம்ம டேகன் வந்து பூமிக்கு வரும்போது ஒரு டிராகன் உருவத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் அல்டிமேட் ஏலியன் சீரிஸ்ல வந்து ஒரு ஸ்குவிட் உருவத்துக்கு அது வந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது ரெண்டுமே டேகனோட ஒரிஜினல் உருவம் கிடையாது. உண்மையான டிசைன் என்ன அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் இன்னும் ரிவீல் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பென் டெனிசன் வந்து நம்ம டேகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாரு அப்படின்னா, அவர் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிஜினல் டிசைனை வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் உருவாக்கவே இல்ல. ஜஸ்ட் வந்து அவரோட அவதாரம் மாதிரி அவர் வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் தான் காமிச்சிருக்காங்களே தவிர, மத்தபடி அவரை வந்து அவரோட ஒரிஜினல் டிசைனை வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் டிசைனே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் வந்து ஃபியூச்சர்ல மாறினாரு அப்படின்னா, அந்த டைம்ல வேணா அவங்க வந்து அப்படி குடுக்கலாம். ஆனா அதே நேரத்துல டேகனோட ஃபுல் பவர்ஸும் நம்ம பென் டெனிசனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இதை வந்து கிரியேட்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா டேகனோட ஏகப்பட்ட பவர்ஸ் வந்து மேஜிக் ரிலேட்டடா தான் இருக்கும். அதாவது டேகனோட ஸ்பீசிஸ்லயே அவர் தான் மேஜிக்ல கைதேர்ந்த ஒரு கேரக்டராகவே காட்டப்பட்டிருக்குது. அவரோட ஸ்பீசிஸ்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாலுமே இவர் தான் எல்லாத்த விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் பல யுகங்களா வாழ்ந்து பல உலகங்களை கைப்பற்றி ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டரா அவர் வந்து மாறி இருக்காரு. பலவிதமான மேஜிக்கையும் யூஸ் பண்ண அவர் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரா நம்ம டேகன் வந்து மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க. ஸோ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது பென் டெனிசனுக்கு வந்து டேகனோட ஃபுல் பவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரத்தில் டேகனோட சில மெயின் பவர்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம பென் டெனிசன் கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத வந்து அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து அதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வச்சு தான் அதுக்கப்புறமா தான் அந்த பவர்ஸே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம ஏலியன் எக்ஸுக்கு வந்து செரீனா பெலிகஸ் அப்படின்னு சொல்லி 2 பர்சனாலிட்டியை கொடுத்து அதோட பவர்ஸுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்து வீக் ஆக்கி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி டேகனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேகனோட எல்லா பவர்ஸுமே பென்னுக்கு கிடைக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவும் நடக்காது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா அப்படி நடந்துச்சு அப்படின்னா பென் டெனிசன் ஓவர் பவர்டான ஒரு கேரக்டரா மாறிடுவாரு. அப்படி மாறிட்டாரு அப்படின்னா காட் லெவல்ல இருக்கக்கூடிய அவரை தோக்கடிக்கிறதுக்கு எந்த ஒரு வில்லன்ஸுமே அவங்களால கொண்டு வர முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வீக் ஆக்கி தான் நம்ம பென் டெனிசனை காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ டங்கனோட கூற்றுப்படி ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து டேகனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு. அவரால் டேகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அவரோட பவர்ஸை வந்து கன்சியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படின்னா சூப்பர்ப்பா. அடுத்த சீசன் எல்லாம் வரும்போது நம்ம பென் டெனிசன் வந்து டேகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறாரு, ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா
அங்கதான் மிகப்பெரிய அணுகுண்டியே கொளுத்தி போட்டிருக்காங்க. அதாவது நம்ம டெரிக் ஜே வாட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்னிட்ரிக்ஸ்ல டிராகனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இல்ல அப்படிங்கிறத ஆணித்தரமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குதுல்ல. ஒரு கிரியேட்டர்ஸ் வந்து டிராகனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் இல்லன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமா குழப்பமா இருக்குல்ல. இதனால தான் நான் ஓப்பனிங்ல வந்து 50-50 சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, இப்ப டெரிக் என்ன சொல்ல வராரு? ஏன் ஆம்னிட்ரிக்ஸ்ல டிராகனோட டிஎன்ஏ இல்லன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சரி, அத முதல்ல பார்த்துரலாம். ஏன் ஆம்னிட்ரிக்ஸ்ல டிராகனோட டிஎன்ஏ இல்ல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிராகனுக்கு டிஎன்ஏவே கிடையாது. ஏன்னா டிராகன் ஒரு எனர்ஜி பீயிங். முழுக்க முழுக்க எனர்ஜியால உருவான ஒரு கேரக்டர் தான் நம்ம டிராகன். கிட்டத்தட்ட நம்ம ஆனடைட் மாதிரி. ஆனடைட் ஸ்பீசிஸ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க முழுக்க முழுக்க எனர்ஜியால உருவான ஒரு கிரீச்சர்ஸ் அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடமான உடல் பகுதி அப்படிங்கிறது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க எனர்ஜியால உருவானவங்க. அவங்களுக்கு உடல் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனா அவங்களுக்கு தேவைப்படும்போது ஒரு செயற்கையான உடல அவங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த டிராகனும் எனர்ஜியால உருவானவர் அப்படிங்கிறதுனால அவருக்கும் டிஎன்ஏ கிடையாது. கிட்டத்தட்ட 2 பேரும், அதாவது ஆனடைட்டும் டிராகனும் ஒரே கேட்டகரியில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, வெல்காக்ஸனோட மெஷின்ஸ வச்சு டோட்டலாவே டிராகனோட எனர்ஜிய வந்து அப்சர்வ் பண்றது மூலமா டிராகனையும் கூடவே கரைஞ்சு போக பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா, அவர் வந்து எனர்ஜியால உருவான கேரக்டர்ங்கிறதுனால எனர்ஜி அவர்ட்டருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, அவரோட உயிர் ஆட்டோமேட்டிக்கா அவர விட்டு பிரிஞ்சிரும் அப்படிங்கிறத அதன் மூலமாவே காட்டியிருப்பாங்க. ஆனா பவர் இல்லைன்னா எனக்கு உயிரே இல்ல. நல்லா தெரியும். ஸோ எனர்ஜிக்கு டிஎன்ஏ கிடையாது அப்படிங்கிறதுனால, இவருக்கும் டிஎன்ஏ கிடையாது. ஸோ இவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வந்து ஆம்னிட்ரிக்ஸ்ல இல்ல. பென் நெனச்சாலுமே அவரால டிராகன் மாதிரி உருமாற முடியாது. அவரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டெரிக் ஜே வாட் வந்து சொல்லியிருக்காரு. இப்படி 2 விதமான கருத்துக்கள பென் 10 கிரியேட்டர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த குழப்பமே ஏற்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆம்னிட்ரிக்ஸ்ல டிராகனோட டிஎன்ஏ இருந்தா நல்லா இருக்குமா? இல்லன்னா நல்லா இருக்குமா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. நீங்க ஒரு வெறித்தனமான பென் 10 ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you.